வணக்கம். மாணவர்கள் ஆசிரியர் கூகுள் கிளாஸ் ரூம்ல வழங்குற பாடத்தை எப்படி செய்து அனுப்புவது அப்படின்றத நான் இங்க காட்ட போறேன். கூகுள் கிளாஸ் ரூம்ல பாடம் அனுப்பும் முறை பல வகை உண்டு. அதுல ஒரு வகை டீச்சிங்க காட்டுறேன். முதல்ல நீங்க என்ன செய்யணும், கூகுள்ல போயிட்டு டெலிமா அப்படின்ட்டு டைப் பண்ணாலுமே இங்க உங்களுக்கு காட்டும். அதுல டெலிமா 2.0 இதை கிளிக் பண்ணுங்க. பிறகு இந்த இடத்துல டெலிமா 2.0 காட்டுதுல, இதையும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதுல நீங்க ஏற்கனவே லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய பெயர் இங்க காட்டும். அப்படி இல்லைன்னா அது கொடுக்கிற கட்டளையை பின்பற்றி நீங்க லாகின் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கத்துக்கு நீங்க வந்துருவீங்க. இதை தொடர்ந்து நீங்க இங்கே பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு மாணவருடைய டெலிமா எப்படி இருக்கும், அதனுடைய கவர் பேஜ் முன்னுக்கு முகப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது இங்க இருக்கு. ஸோ இதுல இங்க பாத்தீங்கன்னா மசோ கிளாஸ் ரூம் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுவீங்க. ஸோ இதுல இந்த ஒரு மாணவரோட வகுப்புக்கு போறோம். இதுல பாத்தீங்கன்னா இது அந்த வகுப்போட முகப்பு. ஆசிரியர்கள் கொடுக்கிற பாடம் எல்லாமே இங்கேயும் காட்டும். நீங்க இங்கேயும் போயிட்டு செய்யலாம், அல்லது இங்க கிளாஸ் ஒர்க்னு இருக்குல்ல, அங்கேயும் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வரியா இங்க பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அல்லது இன்னும் என்னென்ன பாடம் செய்யாம இருக்கு அப்படின்னு சுலபமா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா டு டூன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுவீங்க. இதை கிளிக் பண்ண கையோட இந்த இடத்துல காட்டும். ஸோ எந்தெந்த பாடம் செய்யலைன்னு. இந்த மாணவர் இப்போதைக்கு எந்த பாடமும் செய்யாதனால இங்க எல்லா பாடமும் செய்யலைன்னு காட்டுது. அதுவே செய்திருந்தாங்கன்னா அது பிரிவாக பிரிக்கப்பட்டு செய்த பாடங்கள் செய்யாத பாடங்கள் என காட்டும். ஸோ இதுல உதாரணத்துக்கு நான் இந்த ஒரு பாடத்தை இங்க காட்டுறேன். இங்க மேல பாருங்க 3 பிரிவுகள் இருக்கு. ஸோ இதுல இது எல்லாமே செய்யாத பாடம். மிஸ்ஸிங் பார்த்தோம்னா ஆசிரியர் ஒரு கால அவகாசம் கொடுத்திருப்பாங்க, டியூ டேட் கொடுத்திருப்பாங்க, அதுக்குள்ளார செஞ்சிடணும். இல்லைன்னா அந்த பாடம் இங்க மிஸ்ஸிங்ல வந்துடும். டன் பாத்தீங்கன்னா இங்க அவங்க செய்து முடித்த பாடங்கள் அனைத்தும் இங்க வந்துடும். ஸோ இப்போதைக்கு ஆசிரியர்கள் கொடுக்க பாடம் எதுவுமே கால அவகாசம் வழங்கப்படவில்லை. அப்ப மிஸ்ஸிங்ல போக வாய்ப்பு இல்லை. அப்படி கொடுத்தாங்கன்னா அது செய்து முடிக்கலன்னா மிஸ்ஸிங்ல போயிடும். இப்போ இந்த மாணவருடைய ஒரு பாடம் மட்டும், அதாவது பாடம் அனுப்பும் முறை பல வகை உண்டு. அதுல இந்த பாடத்தை எப்படி அனுப்புறதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த பாடத்தை கிளிக் பண்ண பிறகு இதுல பாத்தீங்கன்னா யோர் ஒர்க் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அந்த பாடம் இங்க இருக்கு. சேர்த்து நீங்க கிளிக் பண்ணோடனே, அந்த பாடத்தை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு முகப்பு அங்க காட்டும். பாடம் இங்க திறந்துடும். இங்க பாருங்க, இதுல முதல் கேள்வி இங்க கொடுத்திருக்கிறாங்க, சேர்த்தல் தொடர்பான கேள்வி. இது மாணவர்கள் ஒரு தாளில் கணக்கிட்டு சரியான விடையை இங்க தேர்ந்தெடுக்கணும். ஸோ உதாரணத்துக்கு இந்த மாணவர் இந்த விடையை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்த பிறகு இங்க பாத்தீங்கன்னா செக்னு காட்டுதுல, செக் யோர் ஆன்சர்னு. இதை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்க தேர்ந்தெடுத்த விடை சரியா தவறான்னு இங்க காட்டிடும். ஸோ இப்போ இதை அவங்களே செக் பண்ணிக்கலாம் அவங்களோட விடையை இந்த மாதிரி பச்சை நிறத்துல கிரீன் கலர்ல வந்துருச்சு கிளிக் பண்ணிருக்குன்னா அவங்களோட விடை சரியான விடைன்னு காட்டும். ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கும் ஆப்ஷன் இருக்கும், அல்லது மாணவர்களே சுயமாக டைப் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ இது அவங்க கணக்கிட்டு டைப் பண்ணும்போது ஒருவேளை தவறுதலா டைப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அதாவது தவறுதலா அவங்க கணக்கிட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோமே, எப்படி தவறு காட்டும் அப்படின்ட்டு நீங்க இங்க பார்க்கலாம். அப்போ இங்க அவங்க செக் பண்றாங்க அவங்களுடைய விடைய. ட்ரை அகெயின் காட்டுது அப்படின்னா அவங்களுடைய விடைய தவறு அப்படின்ட்டு காட்டும். ஸோ அவங்க மறுபடியும் அவங்களோட சரியான விடையை போட்டு பார்க்கலாம். போட்டுட்டு மறுபடியும் அவங்க செக் பண்ணணும். இப்போ அவங்க விடைய சரியான விடையா இருக்கு அப்படின்ட்டு இங்க காட்டுது. ஸோ இது 2 கேள்விகள் தான் அந்த ஆசிரியர் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ இது 2ஐயும் செய்துட்டாங்கன்னா அவங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டர்னிங், அதே மாதிரி ஆசிரியர் இந்த பிரிவுல எத்தனை கேள்விகள் கொடுக்குறாங்களோ அத்தனையும் அவங்க செய்து முடிச்ச பிறகு இந்த மாதிரி செக் பண்ணிட்ட பிறகு இங்க பாத்தீங்கன்னா டர்னிங் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ண கையோட இங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் அது கேட்குது, கன்ஃபார்ம் பண்ணுது, மறுபடியும் டர்னிங் தட்டுவீங்க. இப்ப ஆசிரியருக்கு நேரடியாக அந்த பாடம் போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஒரு வகை இங்க இருக்கு. ஸோ இதே போல மாணவர்கள் ஆசிரியர் இந்த பிரிவுல பாடம் கொடுத்தாங்கன்னா அவங்க இப்படிதான் செய்து அனுப்பணும். நன்றி.